அய்யனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவும் வந்துட்டு சோழன் கொடுத்த பணத்தை அவங்க ஷேரா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சோழனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சோழனை பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது நடேசன் வந்து, டேய் ஒரே நாள்ல உன்னால எப்படி 5 லட்சம் திரட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கவும் சோழன் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாரு. அதெல்லாம் என்னால முடியும், நான் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டேன், உன்னை நம்பி எவன் 5 லட்சம் கொடுத்தான் அப்படின்னு நடேசன் கேட்கிறாரு. அப்புறம் பார்த்தா கரெக்டா சோழனோட ஓனர் வந்துட்டு, டேய் சோழா வெளியே வாடா, வெளியே வரையா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து சோழனுக்கு அடிவயிறே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இவர் எதுக்கு இங்க வந்தாரு, போச்சு நம்ம மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் வெளியே ஓடுறான். நீங்கெல்லாம் இருங்க, நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே சேரன் வந்து, டேய் சோழா இருடா, அவரை உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கண்ணே வாங்க வந்து காப்பி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து போறாரு. உடனே எப்பா நான் உன்னை காப்பி சாப்பிட வரல, உன் தம்பி எங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோமா கத்தவும், அண்ணனே நம்ம எதா இருந்தாலும் நம்ம அங்கிட்டு பேசிக்கிறோம் உனே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு அவரை கூட்டிட்டு போகவும், என்ன பேசிக்கிறோம் சோழா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பணத்தை எடுத்தது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவர் கத்த ஆரம்பிச்சிடறாரு. இது கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிருது. என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் பணத்தை எடுத்தனா, என்ன சொல்றீங்க, நான் பணத்தவே எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லவும், நடிக்காத சோழா, நீ என்கிட்ட பணம் கேட்ட, நான் இல்லைன்னு சொன்னதும் உன் முன்னாடிதான் நான் கல்லால பணத்தை எண்ணி வச்சேன், உன் மேல நம்பிக்கையில தான் நான் வச்சுட்டு போனேன், அந்த பணத்தை நீ திருடிடல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து அவர் கேட்கவும், இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க எல்லாரும். என்ன சொல்றீங்கன்னே, என் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் வரவும், என்னப்பா நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா உன் தம்பி தான் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. இதை கேட்ட நிலா வந்து, சோழன் என்ன சோழன் இதெல்லாம் சொல்லுங்க, நீங்க அவர் பணத்தை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஏமா இவன்ட்டு என்னமா நீ கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாரு உன் புருஷ பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் போன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதுல பார்த்தா சோழன் பணத்தை எடுத்தது எல்லாமே பதிவாயிருக்கு. இதை பார்த்துட்டு நிலா ஷாக் ஆகிறாங்க. என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா வந்து சோழன் கிட்ட வந்து சட்டையை பிடிச்சு, நீங்க திருடிட்டு வந்து பணத்தை கொடுத்ததுக்கு இந்த பணம் இல்லாம நான் அங்க அவமானப்பட்டது எவ்வளவோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணனே மன்னிச்சிருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சேரன் வந்து சோழனை கொடுத்து அடிச்சுப்புறாரு. டேய் என்னடா பழக்கம், திருட்டு பழக்கம் என்னடா, பெரிய இவே மாதிரியும் உன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ண, இன்னைக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழனை போட்டு அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நடேசன் வந்து, நான் அப்பவே நினைச்சேன் எப்படி ஒருத்தனால 5 லட்சம் ஒரே நாள்ல திரட்ட முடியும், நீ ஒரு டிரைவரு ஏதோ பெரிய உத்தியோகத்துல வேலை பார்க்குற மாதிரி 5 லட்சத்தை சாதாரணமா கொடுத்துட்டு வந்ததா பேசுன, அதானே உன்னால எப்பரா பெரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் கத்த, ஒரு நிமிஷம் நீங்க அப்புறமா அவனை திட்டிக்கங்க, எனக்கு இப்பவே 5 லட்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. உடனே நிலா வந்துட்டு, அண்ணா அண்ணா கொஞ்சம் பொறுங்கண்ணே, கொஞ்சம் பொறுங்க, எப்படியாவது உங்க படத்தை நான் பெரட்டி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணி உங்க படத்தை நாங்க பெரட்டிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு நாள் என் கடையில வேலை பார்த்த பையன்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ்க்கு போகல, இல்லைன்னா இப்ப போலீஸ் வர சொல்லி இவனை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பேன், ஏதோ என் கடையில என் கூட வேலை பார்த்துட்டானே, இவ்வளவு நாள் கார் ஓடிட்டானே நினைச்சுதான் நான் இந்த விஷயத்த வெளியில பெருசாக்கல, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு எனக்கு பணம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு அப்படி கோவமா நிக்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.